சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை பின்னணி பாடகி பி. சுஷீலா மற்றும் கவிஞர் மேத்தாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். அத்துடன் பி. சுஷீலாவுடன் சேர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் முதலமைச்சர் பாடினார். கண்டமிதில் தெக்கணம் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் சென்னையின் சில முக்கிய சாலைகளில் மழைநீர் வடிகால், மெட்ரோ ரயில் பாதை உள்ளிட்ட பணிகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். பருவமழை காலம் நெருங்கிவிட்டாலே சென்னையில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள பாதிப்பு அச்சமும் தொற்றிக்கொள்வது இயல்பு. இந்நிலையில் சென்னையில் நடக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிவடையா நிலையை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆமாம், மழை பெய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சேராயிடுது இல்லை, வண்டி வழுக்கமான்ற பயமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ண டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஓப்பனில் இருக்குது. இதனால ஆக்சிடென்ட் ஆகும், நிறைய ஆகும். ஆனால் ஹெல்மெட் போடலாம் ஆக்சிடென்ட், இதனால ஆக்சிடென்ட் ஆக சொல்லி நிறைய இது பண்ணுறாங்க. இன்னும் மழை டைம் வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். ரோட்டை நடக்க விட முடியாது. அப்புறம் எவ்வளோ சேராக இருக்குது, இப்போ சேராக இருக்குது. வெள்ள பாதிப்பில் சிக்கும் வாய்ப்புள்ள கிண்டி தொழிற்பேட்டை பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் மிகுந்த அவதி அடைவதாக நாள்தோறும் அந்த வழியாக பயணிக்கும் மக்கள் கூறுகின்றனர். இதேபோல அசோக் நகர், KK நகர் பகுதிகளிலும், பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மதுரவாயல், நெற்குன்றம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களிலும் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னையில் மண்டல வாரியாக IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதை எதிர்கொள்வதற்கு நம் முதலமைச்சருடைய அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும். உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும். மீட்பு படை வீரரும் தயாராக இருக்கிறார்கள். போட்டு போன்ற வசதியெல்லாம் எங்கெங்கே தேவையோ அதுக்கு வேண்டிய அந்த பணிகள் எல்லாம் அரசாங்கம் செய்து வைத்திருக்கு. பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி சார்பாக 36 படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்தார். எத்தனை ரிலீஃப் சென்டர்ஸ் தேவை இருக்கு, கிச்சன்ஸ் எத்தனை தேவை இருக்கு, வாலண்டியர்ஸ் வார்டு வாரியா எவ்வளவு பேர் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிவித்திருக்கிறோம். போட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கினால் வெளியேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருவன் தெரிவித்துள்ளார். எக்ஸிஸ்டிங் ட்ரெயினுடைய லென்த் வந்து ஒரு 3040 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டட் ட்ரெயின் லென்த்தே நமக்கு இருக்குது. அதில் ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்காக நம்ம டீசில்ட்டிங் பண்ணியாச்சு. அரௌண்ட் 765 கிலோமீட்டர் எடுத்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் 1150 கிலோமீட்டர்ஸ் இப்போ ஒரு 31 crore காஸ்ட்டில் எடுத்து இந்த சைக்கிளிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது 15-10 மேக்ஸிமம் முடிச்சிருவோம். மேலும் தண்ணீரை வெளியேற்ற மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள 210 குளங்களின் கரைகளை பலப்படுத்தி தயாராக வைத்துள்ளதாகவும் ஆணையர் குறிப்பிட்டார். எனவே இந்த பணிகளை மழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க வேண்டும் என்பதே பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பாரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பகல் 3 மணி வரை மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரம் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் பகல் 3 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழை பெய்யும் என்ற தகவலை வானிலை மையம் வெளியிட்டிருக்கிறது. தக்காளி விலை கடந்த வாரத்தை விட 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.
அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் மிக முக்கியமானதாக தக்காளி இருந்து வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி விளைச்சல் அதிக அளவு காணப்படும் நிலையில் அங்கிருந்து வியாபாரிகள் தக்காளியை வாங்கி வந்து விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது வரத்து குறைந்துள்ளதால் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. டிகே மார்க்கெட்டில் கடந்த வாரம் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த 1 கிலோ தக்காளி விலை தற்போது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் வழக்கத்தை விட குறைந்த அளவில் தக்காளிகளை வாங்கிச் செல்கின்றனர். போன வாரம் 40 ரூபா கிலோ இருந்துச்சு, இந்த தடவை 70 ரூபாங்கிறாங்க. கஷ்டம் இல்லைங்களா? தக்காளிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பரவாயில்லைங்க. 70 ரூபா இருக்குங்க. நாளைக்கு சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வாங்க வந்தோம். 70 ரூபா இருந்தாலும் ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மழை குறைந்து அடுத்த விளைச்சல் வரும்போதுதான் தக்காளி விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சார் 1.5 மாதத்துக்கு முன்னாடி, 2வது கிளைமேட்டு சரியில்லைங்க, 3வது பனிங்க. இந்த 3 சேர்ந்துன்னா தக்காளி விளைச்சல் நிற்காதுங்க. இந்த விலை வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இது ஒரு 2 மாதம் 1.5 மாதம் இருக்குங்க. இதே போன்று சேலம் உழவர் சந்தையில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் சில்லறை விற்பனையில் தரத்திற்கு ஏற்ப 80 ரூபாய் வரை விற்பனையாகிறது. வரத்து குறைவால் வரும் நாட்களில் தக்காளி விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். போன வாரம் தக்காளி 40 ரூபாய்க்கு விற்றுச்சிங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னே 60 ரூபான்னாங்க, இன்றைக்கி 80 ரூபா. இன்னும் கேட்டாக்கா வரவு கம்மியாக இருக்குதுங்கிறாங்க. இன்னும் ஒரு நாளையில் இன்னும் விலை சேர்ந்து போகுங்கிறாங்க. இந்த மாதிரி விலை டெய்லியும் 10 ரூபா 20 ரூபா சேர்ந்து போயிட்டு தாங்க நாங்கள் கீழ்த்தர மக்கள் நடுத்தர மக்கள்லாம் இருக்கிறோம். இதை வாங்கி நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? சென்னையில் 1 கிலோ தக்காளி விலை 100 ரூபாயை நெருங்கியுள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 1200 டன் தக்காளி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 800 டன்னாக குறைந்துள்ளது. இதனால் தக்காளி விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி 35 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இன்று 75 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கடந்த வாரம் சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 50 வரை விற்பனையான நிலையில் இன்று 95 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு வந்த அரசியல் கட்சி அல்ல என்று கூறியுள்ள விஜய் வீறு கொண்டு எழுந்து வெற்றி காணப் போகும் கட்சி என்று தெரிவித்திருக்கிறார். யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாட வேண்டியது அவசியம் என்றும் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் மாநாட்டை ஒட்டி தொண்டர்களுக்கு அக்கட்சி தலைவர் விஜய் முதல் முறையாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்றும், இதுதான் தனது நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் என்றும் கூறியுள்ளார். பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைதான் மக்கள் போற்றுவர் என்று கூறியுள்ள விஜய், தமது கட்சியினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே தனது பெரு விருப்பம் என்று தெரிவித்துள்ளார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கட்சியினர் இராணுவ கட்டுப்பாடுடன் இயங்குவர் என்பதை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உணர வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல் சாதாரண இயக்கமல்ல என்றும், இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்க படை, சிங்க பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை என்றும் கூறியுள்ளார். எனவே நம்மிடம் குதூகலம் இருக்கலாம், ஆனால் படையணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமல்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா? மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா? களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா என்று ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருப்பதாக விமர்சித்திருக்கக்கூடிய விஜய், இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் தமிழக வெற்றி கழகம் ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்பது அவர்களுக்கு புரியும் என்று கூறியுள்ளார். வீறு கொண்டு அரசியல் களத்தில் வெற்றி காண போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி
அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்டதாக கூறியுள்ள விஜய், அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது என்றும், யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவதும் அவசியம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இவற்றை உள்வாங்கி மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்கள், அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என்றும் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பந்தக்கால் விக்கிரவாண்டியில் நடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன மாநாடு வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. மாநாட்டுக்காக விக்கிரவாண்டி அருகே வி சாலை கிராமத்தில் சுமார் 176 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அக்கட்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்காக இன்று அதிகாலை 4:35 மணியளவில் பந்தக்கால் நடப்பட்டது. கோயில், தர்கா, தேவாலயங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர் கலசத்தில் ஊற்றப்பட்டு மாநாடு நடைபெற உள்ள இடத்தில் பந்தக்கால் மற்றும் மேல் கம்பம் நடப்பட்டது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் 2000 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பந்தக்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நிறைவடைந்ததை தொடர்ந்து மாநாட்டு திடலில் மேடை அமைப்பது, நிலத்தை சரி செய்வது உள்ளிட்ட பணிகள் நடைபெற உள்ளன. மாநாடு நடைபெறும் நிலங்களில் இருக்கும் கிணறுகளை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட உள்ளன. நாங்கள் நேற்றுக்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்கிறதுனால நாங்கள் முந்தின நாளே வந்த போது கூட நாங்கள் மாநாட்டு திடலுக்கு வந்து சரியான நேரத்துக்கு வந்து கூட எங்களால் உள்ள நுழைய முடியலங்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது. இப்போவுமே இந்த அளவுக்கு கூட்டங்கும் போது தளபதி வருகை தர அந்த நாள் வந்து மிக பிரம்மாண்டமாக, மிக எழுச்சியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மாநாட்டில் பெண்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பெண் பொறுப்பாளர்கள் போட்டு செஞ்சிருக்கோம். அது டாய்லெட் வசதி ஆகட்டும், மெடிசின் ஆகட்டும், உணவாகட்டும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். செய்ததுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். தங்குற வசதி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.